எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். அணு ஆயுத மிரட்டலுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என ஐநாவில் இந்தியா திட்டவட்டம். தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாதத்தை ஊக்குவிப்பவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை எனவும் கருத்து. நாமக்கல்லில் பரப்புரையை தொடங்கினார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். விஜயை காண திருச்சி விமான நிலையத்தில் தொண்டர் ஒருவர் புகுந்ததால் பரபரப்பு. ஆயுத பூஜை, தீபாவளி உள்ளிட்ட தொடர் விடுமுறைகளையொட்டி பயணிகளின் கூட்டத்தை கண்காணிக்க ரயில்வே துறை முடிவு. முன்பதிவு இல்லாமல் ரிசர்வேஷன் பிரிவில் பயணித்தால் 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் அக்டோபர் 5 மற்றும் 6 தேதிகளில் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் விநியோகம். தேவை ஏற்பட்டால் கூடுதல் நாட்களுக்கும் சென்று வழங்கப்படும் என அறிவிப்பு. தங்கத்தின் விலையில் மீண்டும் உச்சம். ஒரு சவரன் 720 ரூபாய் உயர்ந்து 85,120 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். அணு ஆயுத மிரட்டலுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என ஐநா சபையில் இந்தியா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இது குறித்து பேசிய இந்திய தூதர் பெட்டல் கெலாட், தீவிரவாதிகளுக்கும் அவர்களை ஊக்குவிப்பவர்களுக்கும் வேறுபாடு கிடையாது என குறிப்பிட்டார். அணு ஆயுதம் என்ற பெயரில் தீவிரவாதம் செயல்படுவதை அனுமதிக்க முடியாது என்றும் தீவிரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மை கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். அதிமுகவில் பிரச்சனை இருப்பதால் திமுகவை பற்றியே இபிஎஸ் தொடர்ந்து பேசி வருவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவிடம் காங்கிரஸ் கூடுதல் இடங்களை கேட்பதில் தவறு இல்லை என குறிப்பிட்டார். அதிமுக கூட்டணியில் உள்ள பிரச்சனைகளை மறைக்கவே திமுக கூட்டணி உடையும் என இபிஎஸ் தொடர்ந்து பேசி வருவதாகவும் திருநாவுக்கரசர் சாடினார். மறைந்த தலைவர்கள் பற்றி பேசுவதையே சீமான் ஒரு பிழைப்பாக கொண்டுள்ளதாகவும், இதுபோல் பேசுவதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். மறைந்த தலைவர்களை சீமான் பேசுவதை சகித்துக் கொள்ள முடியாது என்றும் ஜெயக்குமார் எச்சரித்தார். சில பேருக்கு நாக்கில் சனி, சிலருக்கு வாக்கில் சனி, ஆனால் சீமானுக்கு ஒட்டுமொத்த சனி எனவும் ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயை பார்க்கும் ஆர்வத்தில் திருச்சி விமான நிலையத்தில் ஒருவர் திடீரென புகுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல்லில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக சென்னையில் இருந்து விஜய் விமானத்தில் புறப்பட்டு சென்றார். விமான நிலையத்தில் அவர் இறங்கிய போது திடீரென ஒருவர் புகுந்து ஓடி வந்தார். அவர் விமான ஊழியர் போல் அடையாள அட்டை அணிந்திருந்தார். ஆயுதமேந்திய போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி எச்சரித்து அனுப்பி வைத்தனர். டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் சந்திப்பை நைனா நாகேந்திரன் வரவேற்றுள்ளார். இது போன்ற நிகழ்வுகள் நல்ல விஷயம் என்றும், தேவை ஏற்பட்டால் நானே யாரை வேண்டுமானாலும் சந்திப்பேன் என்றும் அவர் கூறினார். அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் நைனா நாகேந்திரன் வலியுறுத்தினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி சண்முகம் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு திடீரென காய்ச்சல் ஏற்பட்டது. இதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை மருத்துவர்கள் சோதனை செய்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். ஆயுத பூஜை, தீபாவளி பண்டிகை உள்ளிட்ட தொடர் விடுமுறையையொட்டி மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்கின்றனர். இதன் காரணமாக ரயில்களில் கூட்டம் அதிகரித்து வருகிறது. எனவே பயணிகள் கூட்டத்தை கண்காணிக்க ரயில்வே துறை முடிவு செய்துள்ளது. முன்பதிவு இல்லாமல் ரிசர்வேஷன் பெட்டியில் பயணித்தால் 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ரயில் நிலையங்களில் நடைமேடை சீட்டுடன் நீண்ட நேரம் இருந்தால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. கண்காணிப்பிற்காக 50 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. தங்கம் விலை இன்று மீண்டும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 720 ரூபாய் அதிகரித்து 85,120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு கிராம் தங்கம் 90 ரூபாய் உயர்ந்து 10,640 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கம் விலை குறையும் என பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் அதன் விலை மீண்டும் கடுமையாக உயர்ந்து வருகிறது.
முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் அக்டோபர் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. 2 நாட்களுக்கு பிறகும் தேவைப்பட்டால் கூடுதல் நாட்கள் திட்டமிட வேண்டும் என்றும் வீடுகளுக்கு சென்று ரேஷன் வழங்கும் நாட்களை ரேஷன் கடைகளில் எழுதி விளம்பரப்படுத்த வேண்டும் என்றும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.